ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவி, அதாவது இந்தியன் நேவியிலேருந்து அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆருக்கான 02/2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான எக்ஸாம் டேட், அட்மிட் கார்டை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்ஆர்லேருந்து 500க்கு ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 9 ஜூலைலேருந்து 11 ஜூலை வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேவி எம்ஆர், இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் 12 ஜூலைலேருந்து 15 ஜூலை வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ணப்போ எந்த மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்ஸா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ஸாவையும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஒரு வீடியோ கீழே உங்களுடைய எக்ஸாம் டேட்டப்போ எங்கே உங்களுடைய எக்ஸாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டும். தெரியாதவங்களுக்கு இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. அதே மாதிரி உங்கள் கூட பயணிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷம். கரெக்டாக இந்த ஒரு எக்ஸாமை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.